பில்ட் அ காட் அப்படின்ற கேம் பிளேவை தான் பார்க்க போகிறோம். ஃபியூல்லாம் இருக்கா இதில். இங்கே இறங்க நான் உங்களுக்கு ஒரு ஃபியூல் இருந்தால் போக முடியாது. ஃபியூல் இல்லைன்னா ஆனால் உங்களுக்கு ஒரு டெக்னிக் சொல்லித்தரேன். இது வந்து ஈஸி. இந்த டெக்னிக்லாம் இந்த டெக்னிக் வந்து ஈஸி. நான் உங்களுக்கு இங்கே டுட்டோரியல் முடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த டெக்னிக் உங்களுக்கு நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். இப்போ போகிறீங்களே, இங்கே போகும்போது நீங்கள் நிறுத்துங்க. இங்கே போகும்போது லைட்டாக போனீங்கன்னா உங்களுக்கு ஃபியூல் மிச்சமாகும். இங்கே ஒரு ஃபியூல் இருக்குது. இப்போ நம்ம கொஞ்சம் நிறைய காசு எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்மக்கிட்ட 143 ரூபா இருக்குது. இப்போ இன்ஜின் வாங்கடா பண்ணுறாங்க அப்படின்றாங்க. இப்போ இந்த இன்ஜின் வச்சா ஸ்பீடாக போகும், ஆனால் ஃபியூல் பிடிக்கும். டே இன்ஜினை தாங்கடா டே. பை அண்ட் இன்ஜின் இப்போ தானடா வாங்கினேன். ஃப்ரீயா? ஆனால் காசு எல்லாத்தையும் முடிக்கிட்டாங்க. அங்கேதான் ஒரு இன்ஜின் ஃப்ரீயாக தராங்க. வண்டி ஸ்பீடாக வருங்க. எடுத்தோன்னே பறந்துட்டேன் நான். ஸ்டார்ட் பிரச்சனையே இல்லை. இப்போ ஃபியூல் வாங்கணும். 3 ஃபியூல் வாங்கியிருக்கேன். பிரச்சனை இல்லாமல் இங்கே இந்த காட்டில் தான் வைக்கணும். இங்கே ஒன்று வாங்கிடா டே. வைக்க முடியாது. எங்கடா வைக்கிறது? நான் இந்த காட்டை இங்கே வைக்கிறதாட்டாரா? இருங்க, டஸ்ட்பினில் இதை பிக்கப் பண்ணிட்டு இதை இங்கே வைக்கணும். பின்னாடி வைக்க முடியுங்களா? பின்னாடி வைக்க முடியாதா? டேய் இப்போ காட்டு நம்ம இது பண்ணியே ஆகணுமாம்மா. லான்ச் பண்ணுறேன். இதோட கொஞ்சம் கம்மியாகவே ஸ்பீடு போகுது. பட் நம்மளுக்கு ஃபியூவல் வருது. இங்கே வேறு ஃபேஸ் எங்கிட்ட வந்துட்டு ஐயோ பறந்துட்டேன். ஃபேஸ் உன்னை தள்ளி விட்டேன் பாத்தியா? இப்போ காற்று எப்படா பண்ணுறது? இங்கே இருக்கா? 100 ரூபாய்க்கு ஒரு காட்டா? தாங்கடா. காட்டு தாண்டா எனக்கு வேணும். காட்டு தாண்டா. நெக்ஸ்ட்டு இன்ஜின் வைக்கிற உள்ளே வைக்க முடியுமா? இன்ஜின் இங்கே வைக்கலாம். அப்புறம் இன்ஜினை பாரு. இப்போ ஃபியூல் வைக்கணும். ஒரே ஒரு ஃபியூவலு 45 ரூபான்ட்டாங்க. ஃபியூல் ஸ்டாக்கில் இல்லையாமாடா? போகிறேன் நான். இங்கே ஒரு ஸ்பீடு அள்ளுது. இங்கே போடுறேன் என் காட்டை. இங்கே பாரு ஸ்பீடாக பாரு. மொத்தம் காட்டு 100 ரூபா. அவங்களே வாங்கினேன் வாங்க சொல்லுவாங்க. மொத்தம் எங்கிட்ட வந்துட்டேன் பாருங்க. 155 ரூபா. அடுத்த காட்டே எவ்வளோ? அடுத்த காட்டை 280 ரூபா தான். இப்போ நான் நினச்சேன்னா வாங்கிடுவேன் அடுத்த காட்டை. அவ்வளோதான். அடுத்த காட்டே வாங்கலாம். நம்ம எதுக்கு நான் காட்டை வாங்கணும்? ஒரே ஒரு காட்டை வாங்கி வச்சுக்கலாம். அப்புறமா இன்ஜின் அதெல்லாம் வாங்கிக்கலாம். இனி ஒரு இது நம்மளுக்கு ஃப்ரீயாக இருக்கும். இனி 3 இது வைக்கிற மாதிரி இருக்குது நம்மளுக்கு. எவ்வளோ தூரம் பாருங்க. இப்போ நம்மளுக்கு ஒரு 100 ரூபாய்க்கு மேலே கிடைக்கிது. அப்போ இங்கெல்லாம் போனால் பறக்க விடும். அப்போல்லாம் எவ்வளோ கிடைக்கும் பார்த்துக்கோ. 187. ஆமாம், அவங்க சொன்ன மாதிரி நீ தான் இனி பண்ணணும். இங்கே எதுவுமே ஸ்டாக் இல்லை. இனி ஒரு நிமிஷம். அப்போனா கிரைண்டிங் பண்ணுங்க. இங்கே வந்து எங்கிட்ட போங்கிறோம். எங்கிட்ட வந்துட்டு பிறக்கிறேன் சும்மா. 156 ரூபா ரீசெட் பேசு. அது வந்து ஸ்டாக் ரீசெட் ஆகிற வரையும் நீ வாட்டு போய்கிட்டே ஒரு 500 ரூபா எடுத்துக்கலாம். நம்ம 500 ரூபா வாங்க எடுக்கணும். அது ஈஸி தான். 500 ரூபா. भैया रखा ஸ்டாக் வந்துருச்சா? இப்போதான்டா எனக்கு வரவே போகுது. பிக்கு ஃபியூல்டா. அது 280 ரூபா. அப்படியே 900 ரூபாய்க்கு E12 இன்ஜின்டா. இன்ஜினு இது ஒன்று. இன்ஜினு இன்னொன்று இன்ஜினு. ஒரு நிறைய சூப்பரான ஃபியூல் வாங்கணும். பிக் ஃபியூவல். அந்த ஃபியூல் இங்கே மாட்டிடலாம்.
2 இன்ஜின் இல்லை, இன்ஜின் இங்கேயும் எல்லாம் இன்ஜின் இங்கே. சாரி இங்கே பிக் ஃபியூவல் இன்ஜின். அப்போ இங்கே பிக் ஃபியூவல் இங்கே லான்ச். இப்போ பாருங்க நம்ம தெரிக்க போகிறோம். இன்ஜின் வேறு வச்சுருக்கோம்னா பேசிக்கு பாரு தெரிக்கிறேன். இவர் லேக் அடிக்குது லைட்டாக. எனக்கு லேக் அடிக்குதுடா. இங்கே வர்றா பேசிங்க பாரு. இங்கே பாரு லேக் அடிக்குது. இப்போ பாரு எவ்வளோ தூரம் போவானு. எங்கிட்டோ போயிட்டான். பறந்தே போகிறான். எங்கிட்டோ போயிட்டியான். ஸ்பீடு ஃபியூவல் செஞ்சாலும் ஸ்பீடு திருடன்னு அவன் பாட்டுக்கு போய்கிட்டு இருக்கியான். இங்கே வாருங்க கைஸ். இதுக்கே நம்மளுக்கு எவ்வளோ வருதுண்ணா 240 ரூபா வந்துடுமா? இவ்வளோ வந்துருச்சு. எதுக்குடா இது பாருமா. இப்போ பாருங்கள் என்னோட 900 ரூபா எனக்கு வாங்க முடியாது இப்போதைக்கு. ஃபியூவல் தான் வாங்க முடியுமா? ஒரே ஒரு ஃபியூவல் தாங்கப்பா. அது எவ்வளோப்பா? 500 கொடுத்து காட்டாமோட ஃபேஸு 500 ஆமாம். 500 சேர்த்து அடுத்த காட்டு வாங்கணும் முதல் நாள். தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன் நானா. அப்போனா நம்ம டக்குன்னு இந்த கேம் பிளேயை முடிச்சிடலாம். ஏன்டா ஃபேஸு ரொம்ப நேரம் எடுக்க கூடாது இந்த கேம் பிளே. கேம் பிளே கிட்ட வந்துட்டோம். பாருங்க எவ்வளோ தூரம் வந்துட்டோன்னு. 900 ரூபாய் ஈஸி தான். இது ஸ்டாக் ரீச் ஆக்காரப்பில் 600 700 ஃபயாசிக்கு பாரு. உனைய தாண்டி போய்கிட்டு இருக்கேன் பாரு. பறந்து வரேன் பாரு. இப்போ பாரு இந்த பறவை தாண்டா எனக்கு பிடிச்சது. இங்கேருந்து அங்கே பறப்பியா. கேம் பாஸ்டே ஆயிடுச்சுடா போன ஸ்பீடுக்கு. இப்போ தான்டா கேம் பாஸ்ட் ஆச்சு. யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் கேம் பாஸ் ஆனது. இப்போ நான் இங்கே ரீசெட் போச்சு. டக்குன்னு லான்ச் ஆகுடாடே. ஸ்டாப் பண்ணிட்டு ஃபியூவல் இங்கே ஒரு அடி, இங்கே ஒரு அழுத்து ஆக்சிலேட்டர் பிடிச்சி திரும்பி கேம் பிளே பாஸுடா. ஸ்பீடு அவ்வளோ போகிறேன் ஒன்றுமில்ல ஃபயாஸு. அவ்வளோ இது போகிறேன் ஒன்றும். நீ எல்லாம் பாரு. 900 சேர்ந்துருச்சு. இப்போ நான் என்ன வாங்க போகிறேன்னு தெரியுமா ஃபேஸு? V12 இன்ஜினு. ஒன்றும் இல்லை V12 இன்ஜினு. அதுக்கு நம்மளுக்கு காட்டு வேணும். காட்டு 500 ரூபான்ற இங்கேலே அது வேறு இது பண்ணணுமா? அதுக்கு வேறு டக்கு 100 ரூபா சேர்த்து ரீசெட் ஆகிட்டு போகலாம். அவ்வளோவே. இங்கே ஒரு 250 சேர்த்து, அங்கே ஒரு 100 சேர்த்து, அங்கே ஒரு 250 சேர்த்தா கரெக்டாக இருக்குமா? இங்கே ஒரு 200. திரும்பி கேம் பிளே பாஸ் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். ஃபேஸ் நான் அவனை பார்த்துட்டேன் கீழே இறங்கிக்கிட்டு இருக்கேன். இப்போ பாரு அவனை ஓவர்டேக் பண்ணிட்டேன் பாரு. அப்படி ஓவர்டேக் பண்ணேன்னா ஏப்பா 1000 ரூபாய் இருக்கான்று. அடுத்த காட்டு வாங்கணும்டா டேய். அடுத்த காட்டு 500 அவனுக்கேவே வச்சுருக்கேன். வாங்குறா 900 ரூபாய்க்கு இதில் மொத்தம் இப்போ 600 700. ஆமாம் எல்லா கலர் இன்ஜினு. அது ஃபியூவல் தானடா நீ வாங்கின. அதெல்லாம் இருக்கும்டா. நான் மட்டும் எப்படா இருக்காம போகும். இந்த V12 இன்ஜின் உண்டான்டாங்கடா. அப்பா V12 இன்ஜின் 2 வாங்கியிருக்கோம். ஆனால் ஒரு ஸ்மால் ஃபியூவலு V12 இன்ஜின். இங்கே ஒரு V12 இன்ஜினு நடுவில் வந்து இங்கே வாடா டே. ஸ்மால் ஃபியூவல் இங்கே வா. ஏதாவது இங்கேயாவது அனுசரித்து வாங்கடா டேய். நீங்களும் வர மாட்டேங்கிறீங்க. என்னையதே உட்கார வைக்கிறீங்களே டே.
நீ நடுவில் வாங்கடா டே, நீ நடுவில் வாங்கடா, என்னைய உட்கார வைக்காதீங்கடா டே, டோமஸ் மாதிரி இருக்குடா. நீ நடுவில் கரெக்டாக இங்கே வீட்டு வழி இன்ஜின் நம்மளால வெல்டு வைக்க முடியலடா இந்த கேமில். கிரிக்காட்டை ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க டே. டேய் அப்போ வேறு காட்டுதே வாங்கினேன், இவ்வளோ நேரம் நடுவில் வச்சேன். நான் ஸ்பீடு இப்போ அள்ளுறேன், இப்போ எனக்கு ஸ்பீடு அள்ளுதுரும் டே. எங்கிட்ட போகுது ஸ்பீடான ஃபியூலே கடன்னு காலி ஆயிடுது. எங்கே வார் ஒரு ஜம்புக்கு இப்போவா இந்த ஜம்புக்கு எங்கிட்டு போவேன்னு மட்டும் பாரு. கேம் பாஸ் ஆகும்னு நினைக்கிறேன். இவ்வாறு எங்கிட்ட வந்துட்டேன். இனி இந்த வார் கேம் பாஸ் ஆகுது. அது உனக்கால கேம் பாஸ்லாம் ஆளடா, எனக்கு ஆளடா. இங்கே ஒரு ஸ்பீட் லிமிட்டுக்கு எங்கிட்ட போகுது. கேம் பாஸ் ஆளடா, அது நீ ரீசெட் ஆனதுடா. டே புது இடத்துக்கே வந்துருக்கேன்டா டே. இந்த இடம்டா டே. தடிக்கு இந்த இடத்த நான் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாது. 600 இருக்கு, 600 ஆச்சு. அது என்னடா அடுத்த இது நான் 1K வாடா, ஈஸி தான்டா, நான் சேர்த்துறேன்டா. இப்போ போய் ஒரு 200 இல்லை 300 எடுத்து வந்து ஈஸியாக இது பண்ணிடலாம். ஒன்றும் லான்ச்சு கொடுத்தீங்கன்னா போகிறேன். இதெல்லாம் நம்மளுக்கு 100 சேர்க்கறதுலாம் ஈஸி. இங்கே பாருங்க எங்கிட்ட பறக்குறியா அவன் பாட்டுக்கு. இப்போ பாருங்க பறப்பான் பாருங்க ஆடி என்கிட்ட. இப்போ இங்கே கீழே குதிச்சுட்டு ஒரு பறப்பான் ஆடி. என் பிள்ளை பாஸ் ஆயிடக்கூடாது, டிஸ்டன்ஸ் தான் வந்துடும். எடுக்க முடியாதாக்கு? நம்ம ஒரு தப்பாக ஒரு இடத்துல வச்சுட்டு அதை எடுக்க முடியாதா? எடுக்க முடியல டூமரு. இப்போ உனக்கு எது வைக்கணுமா? எனக்கு இது இங்கே வைக்கணும், பிக் ஃபியூல் இங்கே வைக்கணும். அது எங்கிட்ட வச்சுக்கோ, அது இதுதானே, அது இதுதானடா. அது அப்படியே அங்கே வீடா, எதில் வச்சின்னா என்ன உனக்கு? அது அங்கேதே வைக்கணுமா? எதுக்கு டயத்தை வேஸ்ட் பண்ணிட்டு ஸ்லோவாக போயிட்டு கேம் ப்ளே பாஸ்டா ஆடி என்கிட்ட வண்டி ஸ்லோவாக போயிட்டு கீழே. ஆனால் இதில் வந்து நிறைய இது பண்ணி வச்சுருக்கேன் இங்கே, பக் அந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். ஆனால் ரெடி பண்ணிட்டாங்கன்னா கேம் சூப்பர். ஸ்லோவாக போடுங்க. இப்போ பாரு என் வண்டி தெரிக்க போகுது. இன்னும் வீட்டு வழி இன்ஜின் வச்சுருக்கேன். இதாக இருக்குண்டா கிளிச்சு. ஆனால் இந்த கேம் வந்து ஓவர் கிளிச்சு பக்கு அந்த மாதிரி ஆகிக்கிட்டு இருக்கு. ஃபயாஸ் வீட்டு வழி இன்ஜின் 2 3 வச்சுருக்கேன். எனக்கே பாஸ் ஆகுது பாருங்க. இங்கே ஒரு எவ்வளோ தூரம் வந்துட்டேன்னு இங்கே சைடு ரொம்ப ஸ்லோவாக போகுது கைஸ். என்னடா ஸ்டாக் ரீஸ்டாக் ஆயிடுச்சா? ஏய் ஸ்டாக் ரீஸ்டாக் ஆனது கூட சொல்ல மாட்டேங்கிறாங்க இந்த கேமில். அப்படி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க டோமராட்ட கேமு. ஒரு இன்ஜின் வேறு நம்மகிட்ட இருக்கு. இப்போ போகலாமா? அது நான் கூட வரவா? என் கூடயா? நான் ஒரு இடம் இருக்கு, நான் இந்த ஒரு ட்ரிப்பை முடிச்சிடுறேன். சரி வா என் வீட்டுக்கு வா. நான் உட்கார சொல்கிற இடத்துல உட்காரு. பயணிகள் இங்கே தான் உட்கார வேண்டும். இங்கே 2 சீட் இருக்குது, அங்கே தான் உட்காரணும். ரீசெட் ஆயிடுச்சு, புக் ஆயிடுச்சு ரொம்ப. சரிடா ரீஸ்பான் இருக்கும்டா, ரீஸ்பான்டா அவ்வளோதான்டா. டக்கு வாடா டே. அப்பயும் வண்டி நடிச்சிடும். லீவ் ஆகிட்டு வர வேண்டியது. அதுக்குள்ளே நான் ஒரு ட்ரிப்பே போயிடுவேன்டா. இந்த புது ஸ்பீடு எவ்வளோ தூரம் போகும்னா தொட்டாலே பட்டாசான இல்லை தொட்டாலே தெரிக்குது. இங்கே வாங்க தொட்ட உடனே தெரிக்குது நம்ம வண்டி. போனால் போய்கிட்டே இருக்குங்க நம்ம வண்டிங்க. நம்ம வண்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள்லாம் யார் வண்டி தான். ஐயோ இதுக்கே இவ்வளோ ஸ்டாக் காசு. ஜாயன்ட் ஃபியூல் ரெக்யூர்டு 1 ரீபத்துக்கு என்னடா வேணும்? ஆல் யுவர் ஐட்டம்ஸ் இண்டக்ஷன் கேஷ் அண்ட் கார்ட் வில் பி ரீசெட். அப்போனா நான் ரீபத்து பண்ண மாட்டேனே. அப்புறம் எதுக்கு தான் நான் ரீபத்து பண்ணணும்? ரீபத் பண்ண எல்லாம் போயிடுமேடா. குஸ்டி எது கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் இங்கே.
மொத்தம் 200 கம்ப்ளீட்டட். ரிஃப்ரெஷ் கிறிஸ்து அதில் வந்துட்டோம். வண்டியா என் காட்டில் உட்காரு. எங்கே இருக்கு? முன்னாடி உட்காரக்கூடாது. என் காட்டில் நிற்குமே அங்கே டிரைவர் சீட். அதனால் பயணிகள் இங்கே உட்காரு. இல்லை உட்கார முடியுமான்னு பாரு. உட்காந்துட்டியா? போகலாமா? 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 எனக்கு காசு சேவ் ஆகுமாக்கு தெரியாது அதெல்லாம் எனக்கு. ஏறுது பாரு காசு. இப்போ பாரு பறக்குதா வண்டி. சும்மா பறக்குதா வண்டி. எங்கிட்ட வரக்கும் நம்ம வண்டியெல்லாம். எனக்கு இப்போ ஸ்லோவாக போகிற மாதிரி காமிக்கிறீங்க. அது காமிக்கிட்டு இடம் உனக்கு காசு கிடைக்குமே. ஏதோ உனக்கு அப்படியே காசு கிடைக்கிதுல்ல, அது போதும். காசு கிடைக்குதுல்ல. நம்ம வண்டி பறக்குது. ஃபயாஸுக்கெல்லாம் தண்ணி காமிக்குது நம்ம வண்டி. பாரு நம்ம வண்டி ஃபயாஸ்க்கு தண்ணி காமிச்சிட்டு முன்னாடி வருது. ஃபயாஸ் பின்னாடி உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்னடா இவ வண்டி இப்படி போகுது, இல்லை நம்ம வண்டியை விட சூப்பராக போகுது அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கான். ஐயோ எங்கிட்ட வந்துட்டேன் காய்ஸ். இதுக்கு நம்ம பார்ட் 2 போடலான்னு நினைக்கிறேன். இதோட இந்த வீடியோ நம்ம முடிச்சுக்கலாம். நான் தான் லீடிங்கு. இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ ரீசெட் பண்ணிட்டு நம்ம வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் அடிச்சு ஆன் பண்ணிடுங்க. பாய் பாய் பாய்.